ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு என்ன சமைக்கிறோன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. உரித்து கழுவி எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. அது கூட 10 பல்லு பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து நறுக்கி வச்ச தக்காளிகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுவோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா நமக்கு வதங்கி வரணுங்க. வதங்கி வரும்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. இது ஆறட்டுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் அளவும் சேர்த்து ஆற விட்டுடலாம். இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கும்போது நாம் அதே பேனில் நறுக்கி வச்ச கத்திரிக்காய்களை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கணுன்னா அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாங்க. நல்லா கலந்துட்டு கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திட்டோங்க. சேர்த்திட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு இந்த மொச்சை பயிரை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருந்தேங்க. அதுவும் சேர்த்துக்கிட்டோங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்குங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு சப்பாத்தியும் இந்த மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பும் தாங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ டிஃபன் கட்டுறோம். முதல்ல குழம்பு ஊற்றியாச்சுங்க. அடுத்தது சப்பாத்திகள் வச்சுக்கலாம். வச்சுட்டு என்னோடய பையனுக்கு டிஃபன் கட்டி கொடுத்துட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் அவன் சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய், அப்புறம் தேங்காய், ஊறுகாய், நேற்று வச்ச பழைய சாதம் தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.